வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதவன் மாறனோட ஜவுளி கடையில மாறனை அடிச்சதை வீடியோ எடுத்து அது எல்லாம் பப்ளிக் பண்ணிடுறாங்க. சோசியல் மீடியால வந்ததை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் ஐஜி இவங்க எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க. ஆதவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஐஜி வெளுத்து எடுக்கிறாரு. எல்லாம் ஒரு போலீஸ்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? என்ன ஆளால கேள்வி கேட்கறான், அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டுங்கிறேன். ஐஜி ஆதவனை திட்டுன்னு திட்டி தீக்குறாங்க. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாரும் பரிதாபமா பாக்குறாங்க. இதை பார்த்த ஆதவனுக்கு மனசுக்குள்ள ஒரே வெறி ஏறுது. இனிமே இந்த மாதிரி கேவலமா நடந்துகிட்டீங்கன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஆதவன் சாரி கேட்டுட்டு இந்த பக்கமா வந்து, டே மாறா, என்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டீங்களடா, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை உள்ள தள்ளாம விட மாட்டேன், நிரந்தரமா உள்ள தள்ளி உன் பொண்டாட்டிய லைஃப் லாங் அள வைக்கிறேன் பாருன்னு யோசிக்கிறாங்க. ஆதவன் ராமச்சந்திரன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வள்ளியை கூப்பிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. அண்ணே நல்லா இருக்குதாங்கிறாங்க. ஆமா வள்ளி ரொம்ப நல்லா. ராமச்சந்திரன் சாப்பிட்றதையே ரெஸ்ட் பாக்குறாங்க. வள்ளி ஏன் வள்ளி அப்படி பாக்குறேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா அப்படி நிம்மதியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சோம்னா ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் நீ நிம்மதியா சாப்பிட்ற, இப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என் மனசு எவ்வளவு நிறைஞ்சு போச்சு தெரியுமான்னு பாக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க வள்ளி. வள்ளி பிரச்சனை வரும்போது தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தா நம்ம பிரச்சனையே பாதி குறைஞ்சிடும் தெரியுமா வள்ளி? எனக்கு பசங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவனுங்களை சுத்தியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ எனக்கு தைரியமா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வீரா தான் வள்ளி. வீராவை நான் முதல் முறையா பார்த்ததுல இருந்து அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பக்கத்திலே இருந்துகிட்டு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க அப்படி தைரியம் சொல்லும்போது மத்தவங்க கொடுக்குற தைரியத்தை விட அவ சொல்லும்போது எனக்கு இன்னும் உறுதியா இருக்கு. வீரா நம்ம வீட்டுக்கு வர நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க ராமச்சந்திரன். வீரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது விதி அப்படிங்கிறாங்க வள்ளி. ஒரு தடவையும் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்ன மாதிரியே அதுவும் செய்யும். அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது பெருமைதாங்கிறாங்க. ஆமா இப்ப பாராட்டுவேன், அதுக்கு காரணம் யார் தெரியுமா? மாறன் தான்ங்கிறாங்க வள்ளி. ஆமா வள்ளி, உன் மருமகனை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு ராமச்சந்திரன் சொல்ல, ஆமாண்ணே அன்னைக்கு அவ்வளவு கஷ்டத்திலையும் வீரா கழுத்துல மாறன் தாலி கட்டிலன்னா அவ இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பாளா சொல்லு பார்க்கலாம். வள்ளி வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது சந்தோஷமா இருந்தாலும் ஆனா அவன் செஞ்சது தப்பு தான், அதை நியாயப்படுத்தாத வள்ளி. அதை நான் நியாயப்படுத்தல, அவன் செஞ்சது தப்பான முறையா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. வள்ளி எனக்கு வீராவை பார்க்கும்போது காவேரியை பாக்குற மாதிரியே இருக்கு. காவேரி எனக்கு எப்பெல்லாம் தட்டி கொடுப்பாளோ அதே மாதிரி வீராவும் எனக்கு தைரியத்தை சொல்றான். மாறனையும் இந்த குடும்பத்தையும் நல்ல வழி காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்கிறாங்க ராமச்சந்திரன். மாறன் பசிக்குதுன்னு வராங்க. ராமச்சந்திரன் எனக்கு போதும்னு எழுந்திரிச்சு போறாங்க. அத்தை எங்க போற, எனக்கு பசிக்குது சீக்கிரமா பரிமாறுங்கிறாங்க. மாறன் இருடா வரேன்னு சொல்லிட்டு வள்ளி மாறனுக்கு பரிமாறுறாங்க. டே இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததுடா, உங்க அப்பா உன் பொண்டாட்டி வீராவை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாருன்னு சொல்றாங்க வள்ளி. அட போத்தே, அவருக்கு வேற வேலையே, அவளை பத்தி எல்லாருமே பெருமையா தான் பேசுறீங்க. அவளும் ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாரும் மனசுலயே ஸ்ட்ராங்கா கொண்டுக்கிறான். டே அவ என்ன இருந்தாலும் உன் பொண்டாட்டி தானே, அவளை பெருமையா பேசுறது உனக்கு பொறுக்கலையா? டே அவ என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு காவல் தெய்வம்டா, நீ அவளை நல்லா பாத்துக்கணும். உங்க அப்பாவை உங்க அண்ணனை இவங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வீராவை மட்டும் மனசுல வச்சுக்கோடா. ஆமா இப்ப எதுக்கு நீ சாம்பிராணி போக போடுறேன்னு கேக்குறாங்க மாறன். டே சாம்பிராணி புகையெல்லாம் ஒன்னும் போடலடா, சும்மா அண்ணனுக்கு நல்லது செய்யறான் அப்பாவுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பழைய தலையை தூக்கி போட்டுக்கிட்டு நீ அவளை கஷ்டப்படுத்தாதடா, அவ இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை. என்னை சுயநலமா யோசிக்க சொல்றியாங்கிறாங்க மாறன். டே அவ விஷயத்துல நீ சுயநலமா யோசிக்கிறதுல தப்பே இல்லடா, வர வர உன்னோட நடவடிக்கை எல்லாம் எதுவும் சரியில்லைங்கிறாங்க. இருந்தா இருந்துட்டு போட்டும் போடா, இனிமே வீரா என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு தலையாட்டு. உன்னோட புத்திசாலித்தனத்தை எல்லாம் அவகிட்ட காட்டாத சரியா, அவ என்ன செஞ்சாலும் அது சரியா இருக்கும், அது உன்னோட நல்லதுக்காகத்தாண்டா இருக்கும். சரி எனக்கு சட்னி ஊத்துங்கிறாங்க மாறன். டே என்னடா சிரிப்பு, ஒரு சரியான கடிவாளம் உன் பொண்டாட்டி தாண்டா, என்னடா நினைச்சு சிரிக்கிற, உன் பொண்டாட்டி தான் நினைச்சு சிரிக்கிறியான்னு கேக்குறாங்க. வீரா ரூமுக்குள்ள வர்றாங்க. இன்னைக்கு மாறன் பாயிலேயே படுக்க கூடாது, அந்த பாயை ஒழிச்சு வச்சிடலான்னு சொல்லி பாயை ஒழிச்சு வச்சிடுறாங்க. மாறனும் பின்னாடியே வராங்க. படுக்கிறதுக்கு எவ்வளவு பிச்சுட்டு விரிக்கிறா பாரு, என்ன வழக்கம் போல ஏதோ ஒரு ஸ்மெல் வருதுங்கிறாங்க மாறன். ஏன் ரூம்ல ஒரு ஸ்மெல் வருதுன்னா நான் தான் எனக்கு பிடிச்ச சென்ட் அடிச்சேங்கிறாங்க. என்ன நீ மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்கியா, நான் இருக்கிறத மறந்துடாலோ, இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், நான் என்ன செஞ்சாலும் நீ என்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுங்கிறாங்க. ஏன் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்கறாங்க மாறன். சிரிக்கிறாங்க. வீரா சொல்ல மாட்டேன் செய்யும் போதுதான் தெரியுங்கிறாங்க வீரா. ஆமா 3.25 அடி உயரம் இருந்துகிட்டு என்னெல்லாம் வேலை பார்க்குறேன். ஆமா அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு சைக்கோ, அவங்ககிட்ட போய் ஏத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க மாறன். எல்லாம் உனக்காகத்தானுங்கிறாங்க வீரா. உனக்காகனா உனக்காக மட்டும் இல்லை, என் கண்ணு முன்னாடி யாருக்கு அநியாயம் இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன், நீயா இருந்தாலும் நான் அப்படித்தான் கேட்பேங்கிறாங்க வீரா. சரி உங்ககிட்ட பேசி நேரத்தை வின் பண்ண விரும்பலன்னு படுக்கலான்ட்டு போய் பாய தேடுறாங்க மாறன். பாய காணா. என் பாயை பார்த்தியான்னு கேட்கறாங்க. ஏய் பாய காணுமா? டே மணி என்ன இப்போ 9 தானே ஆகுது, நீ நேரா பிள்ளையார் கோயில் போ, அங்கிருந்து லெஃப்ட் போ, இப்படி ரைட் போ, ஏன் அந்த சைடா போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும், அதான் உன் மச்சான் அங்க இருக்காரு, என் பாய காணா தலைவாணி காணான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வர வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுல்லங்கிறாங்க மாறன். ஆமா என்னமோ பாய உம்பட பாய நான் ஒழிச்சு வச்ச மாதிரியில என்கிட்ட கேக்குறேங்கிறாங்க வீரா. பாவிய மாறன் ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எப்படி அங்க போச்சுங்கிறாங்க. போய் அதையே கேள் போங்கிறாங்க வீரா. ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கேன், சரி விடுன்ட்டு போறாங்க. சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு பேனை போடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் படுத்துக்கிறாங்க. ஐயோ பாய கண்டுபிடிச்சு எப்படியோ பாயில படுத்துக்கிட்டானே, இவனுக்கு எப்படி கட்டல் கொண்டு வருது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க வீரா. ஏசியை ரொம்ப ஸ்பீடா வச்சு விட்றாங்க. எதுக்கு இப்ப ஏசி அவ்வளவு ஸ்பீடா வச்சுட்டு இருக்கா, அதுவும் மார்கழி மாச குளிர்லைங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேக்குது, அதனாலதான் ஏசி அதிகமா வச்சிருக்கேங்கிறாங்க.
அப்புறம் எதுக்குடி போத்திருக்க? குளிர் அதிகமா இருந்துச்சுன்னு போத்திக்கிட்டேன். சரி உனக்கு குளிர்ச்சுன்னா வந்து பெட்ல படுத்துக்கோ, ஷேர் பண்ணிக்கலாங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், வந்து படுத்துக்கோங்கிறாங்க. என்னது இவ என்னமோ இன்னைக்கு ரொம்ப கொலைரா? ஐயோ இவ ஏதாவது வில்லங்கம் வச்சிருப்பாளா? சரி சரி நான் கீழேயே தரையில படுத்துக்கிறேங்கிறாங்க மாறன். இங்க பாரு இப்ப ஏசியை 20ல வச்சிருக்கேன், ஒழுங்கா வந்து கட்டல்ல படுக்கல 16ல வச்சு ஸ்பேனையும் ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருவேன். எப்படி உனக்கு வசதின்னு கேக்குறாங்க வீரா. ஏய் என்னடி ரொம்ப மிரட்டுற? வந்து படுக்க போறியா இல்லையான்னு வீரா கேட்டதும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போய் கட்டில படுத்துக்கிறாங்க. மாறன் கட்டில ஓரமா படுக்கிறாங்க. டேய் எதுக்குடா இவ்வளவு பெரிய கேப்பு? இங்க பாரு நீயா உருண்டு விழுந்துட்டு நாளைக்கு உங்க அத்தை கிட்ட போய் என்ன உதச்சு தள்ளிட்டான்னு நீ ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்ப நீ என் பக்கத்துல வந்து படுக்க போறியா இல்லையா? பக்கத்துல படுக்க போறியா இல்லையா? இந்த போத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மாறனுக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. ஐயோ கடவுளே, எனக்கு இதெல்லாம் நல்லது நடக்க போதோ இல்ல கெட்டது நடக்க போதோ ஒண்ணுமே புரியலையப்பா. மாறா கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவரே காலையில இருந்து இவ்வளவு நேரமா ஓவர் டைம் பார்த்துட்டு இப்பதான் நிம்மதியா இருப்பாடா. நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கூட இவளுக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டு தாங்கிறாங்க. டே நீ பேசுறதெல்லாம் கேக்குது, ஒழுங்கா வந்து படுறா. என்னமோ நடக்குதுன்னு வேணா தெரியுது, ஒன்னும் புரியலன்னு நினைச்சிட்டு மாறன் படுக்கிறாங்க. வீராவை பார்த்து மாறனும், மாறனை பார்த்து வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே படுத்திருக்காங்க. மாறன் அப்படியே கண்ணசந்து போறாங்க. வீரா மாறனை ரசிச்சு பாக்குறாங்க. மாறன் அப்படியே அசந்த தோங்குனதும் போய் கண்ணு பக்கத்துல அழுங்காம கண்ணுல அசைவு கொடுக்குறாங்க. வீரா தெரியாம திரும்பி படுத்துக்கிறாங்க. ஏ இப்ப என்ன தொட்டையா அப்படின்னு கேக்குறாங்க மாறன். நான் எதுக்கு உன்னை தொட போறேன்? கண்ணை தொட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்கிறாங்க. அது ஏதாவது உன் கையா இருக்குங்கிறாங்க. ஏன் கையா? கண்ணா இவ்வளவு சாப்பிட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கண்ணை தானே குத்திக்கிறாங்க மாறன். ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறாங்க. பார்த்து பார்த்து மாறா. மாறன் நல்லா அசந்த தூங்குனதும் வீரா அவங்களையும் அறியாம மாறனை கட்டி பிடிச்சு தூங்குறாங்க. மாறன் கண் விழிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கிறது கனவா இல்ல நினைவா? இவளுக்கு என்ன ஆச்சு? அச்சோ இவ சரியான டேஞ்சர் ஆச்சே, இவளை நம்பி போகவும் முடியாது, போகாம இருக்கவும் முடியாது, என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க மாறன். வீரா எழுந்திருச்சு என்னடா மாறா நல்லா தூங்குனியா? வாயில் படுத்து தூங்குன உனக்கு கட்டில் தூக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. என்னடி கொழுப்பான்னு கேக்குறாங்க மாறன். நான் என்ன சொல்றேனோ அதான் நீ கேட்கணும்னு வீரா கண்டிஷன் போடுறாங்க. என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.